வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸில் லாஸ்ட் டைப் தான் பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச், யூசிஎஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா லீஸ்ட் காஸ்ட்டை கண்டுபிடிப்போம் ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து நம்மளோட கோல் ஸ்டேட்டுக்கு. யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் இஸ் a search algorithm used to find the least cost path from the start node to goal node in a graph where edges may have different cost. So starting node லந்து நமக்கு செட் பண்ண கோல் ஸ்டேட், எனக்கு எந்த நோடு வரைக்குமோ அது வரைக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேங்களா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அதில் இது ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ நம்ம அந்த காஸ்டின் அடிப்படையில் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, UCS is essentially a variant of Dijistra's algorithm. ஸோ Dijistra's algorithm எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ அதுதான் இந்த யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச்னு சொல்லுவோம். அதோட பேஸ் தான் இது. யூஸ்ட் இன் சிச்சுவேஷன்ஸ் வேர் த காஸ்ட் ஆஃப் டிரான்சிஷனிங் பிட்வீன் நோட் டிஃபர். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக புரியும். ஹவ் யூசிஎஸ் ஒர்க், இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த அல்காரிதம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோன்னா ஒரு ப்ரியாரிட்டி க்யூவை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கும். க்யூ அதுதான் ஸ்டார்டிங் நோடை வச்சு பண்ணோம். அதில் எப்பயுமே காஸ்ட் வேல்யூ 0. எப்பயுமே ஒரு ஸ்டார்டிங் இருக்கிற ஸ்டேட்டுக்கு காஸ்ட் இருக்காது, 0. ரிப்பீட்டட்லி ரிமூவ் த நோட் வித் லோவஸ்ட் குமுலேட்டிவ் காஸ்ட் ஃப்ரம் த ப்ரையாரிட்டி க்யூ. ஸோ க்யூவில் எதுக்கெல்லாம் வந்து லோவஸ்ட் வேல்யூ வருதோ அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும். ஃபார் ஈச் நெய்பரிங் நோடு, ஸோ ஒரு நோடு இருந்தால் அதுக்கு நெய்பரிங் பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதை நெய்பரிங் நோடு. Calculate the cumulative cost to reach it and add it to the priority queue. If it has not been visited or if the new cost is lower than the previous cost. ஓகேங்களா, அப்போது என்ன பண்ணோம், ஒவ்வொரு நெய்பரிங் நோடுக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா குமுலேட்டிவ் காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ரியாரிட்டி க்யூவில் ஆட் பண்ணுவோம். எப்போ ஆட் பண்ணுவோம்? ஏதாவது விசிட் பண்ணல, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற புது காஸ்ட் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் காஸ்ட்டோட லோவராக இருக்கும்போது, இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது. உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஈஸியாக புரியும் பாருங்கள். ஸ்டாப் when the goal node is removed from the priority queue. ஸோ ப்ரியாரிட்டி க்யூவில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த கோல் நோடு ஃபைனல் நோடு வந்துருச்சுன்னா அப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுத வேண்டியதான், லீஸ்ட் காஸ்ட் பாத் டு த கோல். ஓகேங்களா, சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் கிராஃப் ABCD ஆர் சிட்டி. இதில் இருக்கிற இந்த ABCD இவங்க எல்லாமே சிட்டிஸ். ஓகேங்களா, A to Bக்கு காஸ்ட் வந்து 1, B to Cக்கு காஸ்ட் வந்து 2, A to Dக்கு காஸ்ட் 4, D to Bக்கு காஸ்ட் 1. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. என்னோட டார்கெட் என்னென்னா இந்த A தான் ஸ்டார்டிங். இந்த ஏலேருந்து நான் Cக்கு போகணும், ஷார்ட்டஸ்ட் பார்த்து லோ காஸ்ட் மெத்தடில். இப்போ எப்படிலாம் போகலாம், நம்ம பார்க்கும்போது தெரியுது ABC வழியாக போகலாம், இல்லை ADBC வழியாக போகலாம். இப்படி தான் பார்த்துருக்கு. இது ரெண்டு பாத்து எது சூஸ் பண்ணோம்? லோவஸ்ட் காஸ்ட் 1 + 2 3. இந்த பார்த்து போனோம்னா காஸ்ட் வேலை 3 ரூபாய். இந்த காஸ்ட் வழியாக போவோம் ADBC 4 1 2 ஆட் பண்ண 6. அப்போ இதில் எது லோவஸ்ட் காஸ்ட்டு? 1 + 2 3. அப்போ இந்த தான் நம்மளுடைய ஷார்ட்டஸ்ட் பார்த்து. நம்ம ஈஸியாக பார்த்து சொல்லிட்டோம். இதுவே பெரிய கிராஃப் வந்து நம்ம பண்ண முடியுமா? அதுக்கு அல்காரிதம் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நோடு, எத்தனை நோடு இருக்குது இதில்? 4 நோடு, ABCD 4 நோடு இருக்குது. நம்மளுடைய வேலை என்னென்னா ஏலேருந்து Cக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் லோவஸ்ட் காஸ்ட் மெத்தட் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போது நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிட்டி ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் இனிஷியல் நோடு. அப்போது அதை க்யூக்குள்ளே அனுப்ப போகிறோம். ஏ அதுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ 0, ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்டார்டிங் நோடுக்கு 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்யூக்குள்ளே பார்க்குறோம். க்யூக்குள்ளே எது லோவஸ்ட் வேல்யூ? 0. இதுதான் இருக்கிறது 1 தான். அப்போ இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த க்யூவை கேன்சல் பண்ணிவிட்டு
இந்த ஏவை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ ஏவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது. ஸோ ஏவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பி இருக்குது, டி இருக்குது. அதோடைய காஸ்ட்டும் எழுதுகிறோம். ஏலேருந்து பிக்கு என்ன இருக்குது 1, ஏலேருந்து டிக்கு என்ன இருக்குது 4. இப்போது 1 4 இங்கே எழுதியாச்சு. இதில் யார் சின்ன காஸ்ட்டு, ஸ்லோவஸ்ட்டு காஸ்ட்டு 1. அப்போது இந்த D4 எடுத்து அப்படி இங்கே எழுதிடணும். இந்த B1 கேன்சல் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும், க்யூலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த B எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எதை ரிமூவ் பண்ணுறோமோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ B எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? B எக்ஸ்பேண்ட் பண்ணனா வரும், C வரும், D வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு காஸ்ட் எழுதணும். பியிலேருந்து சிக்கு, ஆனால் ஏ வழியாக தான் வரணும். ஏலேருந்து பி வழியாக சிக்கு, ஏன்னா பிக்கு அப்புறமா சி தானே இருக்குது. ஸோ 1 + 2 3. அப்போ சிக்கு வந்து 3ன்னு எழுதணும். இப்போ டிக்கு பார்க்கணும், பி வழியாக பார்க்கணும். 1 + 1 2. அப்போது சிக்கு 3 எழுதணும், டிக்கு 2 எழுதணும். எழுதியாச்சு பாருங்கள். சிக்கு 3 எழுதணும், டிக்கு 2 எழுதணும். இப்போ இதில் யார் லோவஸ்ட்டு காஸ்ட்டு, D, 2. மிச்சம் இருக்கிற 2 பேர் எடுத்து க்யூக்குள்ளே எழுதணும். இந்த D, 2வை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். டிக்கு அப்புறமா ஏதாவது இருக்கா இதில்? டிக்கு அப்புறமா எந்த ஒரு நெய்பரும் இல்லை. அப்போது அதை அப்படியே விட்டுடுவோம். ஓகேங்களா? இதில் யார் லோவஸ்ட்டு காஸ்ட்டு 3 தான். அப்போது C, 3யை கேன்சல் பண்ணிவிடுவோம். ஏன் கேன்சல் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம்? ஏன்னா நம்ம தேட வேண்டிய ஃபைனல் ஸ்டேட்டு C. அப்போது இது ஃபஸ்ட்டு நார்மலாக இது லோவஸ்ட்டு காஸ்ட். இதில் யார் சின்ன காஸ்ட்டு 3. அப்போது இந்த C, 3யை கேன்சல் பண்ணி இந்த C தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் சியை ஸ்டாப் பண்ணிக்கிறோம்? ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏலேருந்து சிக்குள்ளே இருக்கிற ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தா இங்கே தான் C வந்துடுச்சு இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து என்னது, ABC வித் டோட்டல் காஸ்ட் ஆஃப் 3. ஃபைனலாக நம்மளுக்கு இங்கே C லாஸ்ட் என்ன வேல்யூ வந்திருக்கு, காஸ்ட்டு 3. ஓகேங்களா? அந்த 3 தான் எடுத்து ஆன்சராக வரும். ஓகேங்களா? அந்த Cக்கு 3 எப்படி வந்தது? இந்த 2 ஸ்டேட் வேல்யூஸை ஆட் பண்ணும்போது B வழியாக, ABC வழியாக தான் இந்த 3 வேல்யூ வந்திருக்கு. ஸோ ஃபைனல் நம்ம எழுதும்போது A to B, B to Cன்னு போட்டு அதோட வேல்யூ எழுதணும், 3 காஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட்டு பார்த்துன்னு எழுதணும். பொறுமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாகிடும். ஃபைனல் பாத் அண்டு காஸ்ட். த லீஸ்ட் காஸ்ட் பாத் ஃப்ரம் A to C இஸ் என்னது, ஏலேருந்து B, பிலேருந்து C. அதோடைய வேல்யூ வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 3. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச் அப்படின்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, நெக்ஸ்ட்டு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதோடைய ஃப்ளோ, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.